வெயில் காலம் வந்தாலே அடிக்கடி பால் கெட்டு போயிரும்னு கவலைப்படுறீங்களா? அப்படி கெட்டு போன பால்ல எப்படி ஒரு ஸ்வீட் செய்றதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. கெட்டு போன பால ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 2 ட்ராப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி தனியா நமக்கு பிரிஞ்சு வந்துரும். இத ஒரு ஸ்ட்ரெய்னர்ல ஃபில்டர் பண்ணி தண்ணி தனியா எடுத்துக்கோங்க. கோவா தனியா எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி விடுங்க. அப்பதான் எல்லா தண்ணியும் நமக்கு ஃபில்டர் ஆயி வரும். இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் சேர்த்து நல்லா இத ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த லெமன் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த கோவாவை நல்லா கையால் அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து லம்ஸ் எதுவும் இல்லாமல் ஈவனாக நமக்கு இருக்கும். இப்போ இந்த கோவாவை இது மாதிரி பால் பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் சர்க்கரைக்கு 1½ கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வரவும் அதில் ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருந்த பால்ஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா நல்ல ஸ்வீட்டான ரசகுல்லா ரெடி.